வாங்கினவங்க கொடுத்தவங்க எல்லாரையும் கொலை பண்ணது நீங்க தானா? அதான் எழுதியே கொடுத்துட்டேன். போலாம் வாங்க. எங்க? மாமியார் வீட்டுக்கு. தாராளமா போயிட்டு வாங்க. உங்க மாமியார் வீட்டுக்கு நான் எதுக்கு? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னேன். பெரிய மனுஷனாச்சேன்னு மரியாதை கொடுத்த, இல்லன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி வரும். ஏன்வா அவனுக்கு 2 பேர் உசுரியும் எடுத்துட்டேன். ஆனா நீ மட்டும் பெரிய பாளையம் போய் எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். தப்புதாங்க, கொசுறு கொடுத்த தப்புதான். ஆனா அதுக்காக கொசு வச்சு ஸ்டாண்ட்ல குத்துறேன்றீங்களே, இதனால புண்ணாயி சீழ்வடிஞ்சு என் வாழ்நாள் ஃபுல்லா ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ கொசுறு அதிகமா கொடுத்து வியாபாரம் நிறைய பண்றதுனால உனக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கவெல்லாம் வியாபாரமே பண்ண முடியாம ஓட்டிக்கிட்டு இருக்கானே, அதுக்கு என்னடா சொல்ற? அப்போ கொசுறு கொடுக்கறது தப்புங்கிறீங்களா? தப்புதான். நீ ஒருத்தன் கொசுறு கொடுக்கறதுனால உனக்கு கீழே இருக்க எல்லாரும் கொசுறு கொடுக்கறானுங்க. லாண்டரி கடைக்கு போய் பேண்ட் சட்டை அயன் பண்ண சொன்னா ஜெட்டிய கொசுறு அயன் பண்ணி கொடுன்றானுங்க. இப்படிதான் பூக்கடை, மிச்சர் கடை, பட்டாணி கடை, கவுச்சு கடை எல்லா இடத்துலயும் கொசுறு படம் மாதிரி பரவி இருக்குடா. ஐயா, அங்கெல்லாம் நாங்க கொடுக்கறது இல்லையா? வர கஸ்டமரை கை விட்டு எடுத்துக்கிறானுங்க. அமெரிக்கா எல்லாம் அம்சமா வாழ்றாங்களே, எப்படி தெரியுமா? அங்கெல்லாம் கொசுறு இல்ல. இருக்கு, அங்கேயும் கொசுறு இருக்கு. அங்கெல்லாம் டிவி வாங்கினா ரிமோட் கொசுறு, ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஸ்டெபிலைசர் கொசுறு. ஆனா இங்க ரிமோட் வாங்கிட்டு டிவியே கொசுரா கேக்குறீங்க, ஸ்டெபிலைசர் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜையே கொசுரா கேக்குறீங்க. உங்களை இப்படியே விட்டுட்டோம், கல்யாணம் பண்ணிட்டு மச்சிஞ்சியே கொசுரா கேப்பீங்கடா. கொசுறு வாங்கினாலும் குத்துவேன், கொசுறு கொடுத்தாலும் குத்துவேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் இந்த அடையாள கொலை. என்னங்க ஐயா, ஏதோ சட்ட துணி அடையாளம் கொடுக்கற மாதிரி சொல்றீங்க. ஐயா, கொத்தமல்லி கடைக்குல இருந்தா கொசு வச்சு ஸ்டாண்டால குத்துவேன்றீங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல 9840836363 போன் பண்ணீங்கன்னா 4 கொத்தமல்லி கட்டு கொசுரா கொடுக்க சொல்றேன். நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கடா. நான் கொசு வத்தி ஸ்டாண்ட கையில எடுத்ததுல தப்பே இல்லை.